பரிபூரணமாக்கப்படணும், பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்படணும்னா சொல்ற காரியங்களுக்கு செயல்படு, கீழ்ப்படி, வேலை செய், சும்மா இருக்காத. வேலை செய்யலாம் நன்மை கிடைக்காதுல்ல, சம்பளம் கிடைக்காதுல்ல. வேலை செய், ஆண்டுடைய வார்த்தைப்படி கீழ்ப்படி, தேவ சமூகத்திலிருந்து பரிபூரணம் வரணுமா நீ வேலை செய். நிறைய பேர் பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஃபார்மாலிட்டிக்கு தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், ஃபார்மாலிட்டிக்கு தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாடல் பாடுறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், செயல்படுகிற அனுபவம் இல்லை. உன் வாழ்க்கை பரிபூரணமா மாற்றப்படணுமா வேத வசனத்தின்படி செயல்படு, சொல்ற ஆலோசனைக்கு கீழ்ப்படி, வாழ்க்கை சூப்பர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நேரத்திலே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி, காலில் நடக்க முடியாதுன்னவர். இப்போ ஈஸியாக ஒரு சேர் வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி தூக்கி உள்ள வச்சுருக்கணும். ஒரு வண்டி 2 சக்கரை இருக்கும், சின்னது 2 சக்கரை இருக்கும், முன்னே அப்படியே தள்ளிக்கிட்டே போகலாம். அதில் மோட்டரும் வந்துருக்கு ஒரு சில வண்டியில். அந்த வண்டியில் மோட்டர் பொருத்தப்படலை, சாதாரண வண்டி தான், மேனுவலாக ஓட்டுற வண்டி, இப்படி கையால் தள்ளிட்டு போகிற வண்டி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடனே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் போனால் குறுக்கு வழியில் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பில் ஏற்றுறதுக்கு தன்னுடைய அந்த வண்டியை ட்ரை பண்ணி மேலே ஏற்றுறாரு. மேலே போகிறாரு, கிட்டத்தட்ட மேலே போகும்போது அவரால் மேலே போக முடியல. அந்த வண்டி மறுபடியும் அப்படியே ரிட்டர்னில் வந்து அப்படியே சுற்றி அப்படியே நின்றுச்சு, கீழே சாயில அப்படியே நின்றுச்சு. அவர் தன்னுடைய முயற்சியை கைவிடலை. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, மறுபடியும் முதல்ல இப்படி ஃப்ரண்ட்ல போனார்ல, இப்போ பேக்ல போறதுக்கு முயற்சி செய்யறாரு, பேக்லயே போறாரு, முயற்சி செய்யற பேக்லயே வண்டியை தள்ளி மேலே போயிட்டாரு. அவருடைய இலக்கு எப்படியாவது ஸ்டெப்ல போய் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். முயற்சி முதல்ல ஃப்ரண்ட்ல முயற்சி செய்யறாரு, மேலே போகும்போது அவரால் மேலே போக முடியல. அப்படியே வண்டி ரிட்டர்ன்ல வந்து அப்படியே சுத்தி ஒரு சுத்தி நின்றுச்சு. தன்னுடைய முயற்சியை கைவிடல. ஐயோ முழுதும் பிரயாசப்பட்டு முழுதும் கஷ்டப்பட்டு போய் என்னால் போக முடியலையே, இந்த வழியா போக முடியாது சொல்லி தன்னுடைய முயற்சியை கைவிடல. ஆனா முயற்சியை மாத்திக்கிட்டாரு, பேக்ல திரும்பி போறாரு, ஈஸியா போய் சேர்த்தாரு. நிறைய நேரங்கள்ல நான் பரிபூர்ணம் அடையாத காரணம் தெரியுமா? பாஸ்டர் இவ்வளவு நாளா முயற்சி செஞ்சுட்டேன், இவ்வளவு நாளா செஞ்சுட்டேன், இவ்வளவு நாளா செஞ்சு பார்த்துட்டேன், இவ்வளவு நாளா கீழ்படிச்சிட்டேன், இவ்வளவு நாளா நல்லா கத்துக்கிட்டு ஒரு நன்மையும் வரலையே. விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் முயற்சியை கைவிட்டாத, ஆனா உன் முயற்சியை கொஞ்சம் முறையை மாத்திக்கோ, செயல்படு, பரிபூர்ணம் அடை.